Taste the Daily. ஆன்லைன் விளையாட்டை தடை செய்வது தொடர்பாக திமுக அரசு நடத்தும் திட்டமிட்ட நாடகங்களால் போலி செயலிகள் மூலம் அப்பாவிகள் ஏமாறும் நிலை தொடரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்த புதிய பரிந்துரைகளை அளித்துள்ளது. அதன்படி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட தடை விதிக்கவும், ஒரு நாளில் 4 மணி நேரத்திற்கு மேல் விளையாட முடியாத நிலை ஏற்படுத்தவும் பரிந்துரைத்துள்ளது. மேலும் ஆன்லைன் விளையாட்டிற்கான செலவுத் தொகையில் 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையில் கட்டுப்பாட்டினை பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் சிறுவர்கள் அதிக நேரம் விளையாடுவதை தடுக்க பெற்றோரின் செல்போனில் OTP பெறும் முறையை கட்டாயமாக்கவும் பரிந்துரைத்துள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் இது ஆன்லைன் விளையாட்டு மோசடியை தடுப்பதற்கான திட்டம் இல்லை என்றும், அவை நிறுவனங்களுக்கே அதிக நன்மை அளிக்கும் என்றும் விமர்சிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற அறிவிப்புகள் நாட்டில் நாள்தோறும் அரங்கேறும் அவலங்களை மூடி மறைப்பதற்கான ஒரு மோசடி முயற்சியாக மட்டுமே உள்ளது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர்.